Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the second part of Absalom and Achitophel. So Absalom and Achitophel இது வந்து ஒரு லாங் போம் சொல்றேன், more than 1000 lines இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல 74 lines நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம செகண்ட் பார்ட்குள்ள போறோம். ஸோ உங்களுக்கு இந்த போம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் அல்லிகோரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். இதுல டேவிட் வந்து சார்ல்ஸ் டூபர் அவரை வச்சுதான் டேவிட்ன்ற கேரக்டர். ஓகே, அதே மாதிரி அப்சலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட இல்லெஜிட்டிமேட் சன் டியூக் ஆஃப் மன்மோத். அடுத்ததா அவரோட அப்சலாம தூண்டி விடுற அந்த வேலையை பார்க்குற அக்கிட்டோபல் பாத்தீங்கன்னா இன் ரியாலிட்டி ஷாஃப்ட்ஸ்பெரி. ஓகே, ஸோ இந்த கேரக்டர்ஸ் இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கிளியரா உங்களுக்கு தெரியும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கோங்க. ரைட், now let us resume with the poem. ஸோ நான் போம் நடத்துகிறப்போ நான் இந்த ஸ்டோரியில் இருக்கிறது மட்டுமே சொல்லிட்டே போகிறேன், ஏன்னா கம்பேர் பண்ணிகிட்டே போனால் எனக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டேவிட்னு சொல்கிற இடத்துல சார்ல்ஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்சலாம்ன்றப்போ டியூக் ஆஃப் மென்மோத், அக்கிட்டோபல்ங்கிறப்போ ஷாஃப்ட்ஸ்பெரின்னு புரிஞ்சுக்கோங்க. Right. The moderate sort of men thus qualified inclined the balance to the better side. இப்போ ஆக்சுவலா நம்ம ஸ்டோரி எங்க நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேல், ஓல்டு இஸ்ரேல்ல டேவிட்ன்ற கிங் ரூல் பண்றப்போ ஒரு பீரியட் தான் அவரு சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுல மாடரேட் மென் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பெட்டர் சைடு, அதாவது கிங் சைடு தான் எடுக்கிறாங்க. அண்ட் டேவிட்ஸ் மைல்ட்னஸ் மேனேஜ்ட் இட் சோ வெல் த பேட் ஃபவுண்ட் நோ அகேஷன் டு ரிபல். ஸோ கெட்ட ஆளுகள் அங்க இருக்கிற ரிபல்லியன்ஸ் இருக்காங்க இல்லையா, எப்பவுமே எதிர்க்கிறவங்களே வந்து ஒண்ணுமே பண்ண வழி இல்லை. ஏன்னா கிங் நல்லா ரூல் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணி ரிபல் பண்ணன்னு தெரியாம இருக்காங்க. பட் when to send our biased nature leans, the careful devil is still at hand with means and providently pimps for all desires. ஆனா மனுஷன் பொதுவாவே பேட் நேச்சருக்கு அதிகமா லீன் ஆகும். பொதுவாவே பாருங்க, நல்ல விஷயங்களை செய்யறதை விட கெட்ட விஷயம் செய்ய டக்குன்னு மனுஷனுக்கு வந்து ஒரு தப்பு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தோணிரும் இல்லையா. அததான் சொல்றாங்க, நம்ம நேச்சர்லயே இயற்கையாவே மனுஷனுக்கு வந்து இந்த பேட் விஷயங்கள் மேல ஒரு அட்ராக்ஷன் உண்டுதான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பட் வென் டு சென் அவர் பயஸ் நேச்சர் லேண்ட்ஸ், அது வந்து ஒரு பாவம் தான் மனுஷனுக்கு. என்னன்னா நம்ம ஒரு பேட் நேச்சர் நோக்கி, நம்ம கெட்ட விஷயங்களை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், சாய்வோங்கிறாரு. தி கேர்ஃபுல் டெவில் இஸ் ஸ்டில் அட் ஹேண்ட் வித் மீன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நேரத்தை தான் டெவில் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அண்ட் ப்ராவிடென்ட்லி பிம்ஸ் ஃபார் ஆல் டிசையர்ஸ், உடனே அதை என்ன பண்ணணும், உடனே அந்த நம்ம டிசையர்ஸ் ஆசைகளை தூண்டி விட்டுருமா. த குட் ஓல்டு காஸ் ரிவைவ்ட் பிளாட் ரெக்கையர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து திரும்பவும் பழைய மாதிரி இந்த புரட்சிகள்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைகள் நிறைய பேருக்கு இடையில வருது. ஒரு பிளாட் தேவைப்படுது. பிளாட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் நெசசரி திங்ஸ் டு ரைஸ் அப் காமன்வெல்த்ஸ் அண்ட் ரூயின் கிங்ஸ். அந்த பிளாட் வந்து உண்மையோ கெட்டவையோ ஏதோ ஒன்று ஒரு பிளாட் வந்து தேவைப்படுது டு ரைஸ் அப் காமன்வெல்த்ஸ். ஏன்னா கிங்ஸ் அப்பப்போ வந்து கிங்ஸை புரட்டி போட காமன்வெல்த்ஸ் வந்துடும். கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரிபன் பண்ணி மக்களாட்சி அது இதுன்னு ரிபல்லியன்ஸ் வந்துருவாங்களாம், அதை சொல்றாரு. The inhabitants of old Jerusalem were Jebusites. இப்போ இன்னொரு கதையும் அங்க சொல்றாரு. அங்க இஸ்ரேல டேவிட் ரூல் பண்றது ஜூஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து இங்கிலாந்துல சார்ல்ஸ் வந்து யார ரூல் பண்ணிட்டு இருக்காரு, இங்கிலீஷ் பீப்புள், அவங்க எல்லாம் கேத்தலிக்ஸ். இங்க வந்து ஜூஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து ஆக்சுவலா அந்த ஜூஸ் வர்றதுக்கு ஜெருசலேம்ல யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஜெபுசிட்ஸ்னு ஒரு ஹீதன் குரூப், வேறு பழைய அந்த கடவுளரை கும்பிட்டு ஒரு குரூப் இருந்தாங்களாம், அவங்க பேரு ஜெபுசைட்ஸ். ஓகே, the inhabitants of old Jerusalem were Jebusites. The town so called from them. இந்த ஜெருசலம்னு பேர் வந்ததே இந்த ஜெபுசைட்ஸ்னால தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் theirs the native right. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களோட நாடு அது. இஸ்ரேல்ஸ் வந்து அங்க இருந்து ஜெபுசைட்ஸ்ல இருந்து புது மதத்துக்கு போனவங்க தான் ஜூஸ் அப்படிங்கிறாரு. பட் வென் த சோசன் பீப்புள் க்ரூ மோர் ஸ்ட்ராங், அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஜெருசலம், அதாவது இஸ்ரேல்ஸ் ஜூஸ் வந்து புது ஆளுங்க, அங்க இருந்த ஜெபுசைட்ஸ் வந்து பழைய நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பட் வென் த சோசன் பீப்புள் க்ரூ மோர் ஸ்ட்ராங் த ரைட்ஃபுல் காஸ் அட் லெங்த் பிகேம் த ராங் அண்ட் எவ்ரி லாஸ் த மென் ஆஃப் ஜெபூஸ்பூர் they still were thought God's enemies the more. ஓகே, ஸோ பட் வென் த சோசன் பீப்புள் க்ரூ மோர் ஸ்ட்ராங், அந்த வந்தாங்க இல்லையா அந்த புது மக்கள், அதாவது அந்த ஜூஸ், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. த ரைட்ஃபுல் காஸ் அட் லெங்த் பிகேம் த ராங். இவங்க வந்து
சரி அவங்கள ஏத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப வந்து தப்பு அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது அந்த பழைய ஜெபுசேட்ஸ்க்கு. அண்ட் எவ்ரி லாஸ் த மென் ஆஃப் ஜெபூஸ் மோர், இவங்களுக்கு நிறைய லாசஸ் வருது. தே ஸ்டில் வர் தாட் காட்ஸ் எனிமீஸ் த மோர். அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஜூஸ் எல்லாம் இந்த ஜெபுசேட்ஸ் காட்ஸ் எனிமீஸ்ங்கிறாங்க. ஏன்னா நீங்களாம் ஹீதன்ஸ், எங்க காடை வழிபடலாதனால நீங்க வந்து காட்ஸ் எனிமீஸ்ங்கிறாங்க. thus worn and weak and well or incontent submit they must to David's government. அவங்களுக்குள்ள நிறைய புலம்பல்கள் இருக்கு. ஜெபுசேட்ஸ்குள்ள நம்மளை போட்டு படுத்துறாங்க, நம்மளை வந்து டாக்ஸஸ் நிறைய போடுறாங்க, நம்மளை சரியா ட்ரீட் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் டேவிடை ஏத்துக்கிட்டவங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் வர ஆரம்பிக்குது நாள்பட. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஆனா வேற வழி இல்லாம டேவிடோட கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆயிட்டு இருக்கிறாங்க. impoverished and deprived of all command, their taxes doubled as they lost their land. அவங்க லேண்ட் போனதுல இருந்து இவங்களுக்கெல்லாம் டாக்ஸஸ் அதிகமா இருக்கு. இஸ்ரேல்ஸை விட அந்த ஜூஸை விட இவங்களுக்கு டாக்ஸஸ் அதிகமா இருக்கு. அண்ட் வாட் வாஸ் ஹார்டர் எட் டு ஃபிளஷ் அண்ட் பிளட் தேர் காட்ஸ் டிஸ்கிரேஸ் அண்ட் பர்ன்ட் லைக் காமன் வுட். இதை விட அவங்களுக்கு ரொம்ப மனசு ஊன் பண்ண என்ன விஷயம், ஊன் பண்ற விஷயம் என்னன்னா, அவங்களோட தெய்வங்கள் எல்லாம் அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க. யாரு, இந்த ஜூஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜெபுசிட்ஸோட அந்த ஹீதன் கார்டன் சொல்லுவாங்க. இவங்க அதாவது பொதுவாகவே ஜூஸ் இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க நம்பிக்கைகளை ஏற்காதவங்கள ஹீதன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டீரோகேட்டரி டேம், ஒரு மட்டமான ஒரு டேம். மற்ற கடவுளை வழிபடுறவங்களாம் ஹீதன்ஸ் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு டேம் சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க காட் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜெபுசிட்ஸோட காட்ஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ஜெபுசிட்ஸ். எப்பவுமே ரிலிஜனை டச் பண்ணா எப்போ என்ன வரும், பிரச்சனை வரும். ஸோ ஜெபுசிட்ஸ்க்கு ரொம்ப பிரச்சனை அதுல வருது. திஸ் செட் the heathen priesthood in a flame. So heathens, அதாவது இந்த ஜெபுசிட்ஸோட, அதான் சொன்னேன் இல்லையா, ஹீதன்ஸ் நம்மள சொல்றாங்க. அவங்களோட ப்ரீஸ்ட்ஹுட், அந்த சாமியார்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களோட ரிலிஜனை போதிக்கிறவங்க, அந்த ப்ரீஸ்ட்ஹுட்ஸ் எல்லாம் பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஃபார் ப்ரீஸ் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் த சேம். எல்லா ப்ரீஸ்டும் அப்படிதான், அவங்களோட ரிலிஜனுக்கு ஒரு பிரச்சனைனா பயங்கரமா வந்து சண்டைக்கு வந்துருவாங்க. ஆஃப் வாட்ஸ் ஓவர் டிசன் தே காட் ஹெட் பி. அவங்க காட் எப்படி இருந்தாலும் அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க. ஸ்டாக், ஸ்டோன் ஆர் அதர் ஹோம்லி பெடிகிரி. அந்த காட் வந்து ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ஸ்டோனா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும், எப்படிப்பட்ட காடா இருந்தாலும் அவங்க சண்டைக்கு தான் வருவாங்கன்னு சொல்றாரு. இன் ஹிஸ் டிஃபென்ஸ் ஹிஸ் சர்வன்ட்ஸ் ஆர் அஸ் போல்ட் அஸ் இஃப் ஹி ஹேட் பீன் born of beaten gold. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க காட் வந்து எப்படி இருக்கும், கோல்டுல செய்யப்பட்டதா தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த காட் வந்து ஸ்டாக்கோ இல்லை ஸ்டோனோ, அவங்க என்ன குறை சொன்னாலும் இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க காட் வந்து கோல்டில் செய்யப்பட்ட மாதிரி தான் அந்த விக்கிரகத்தையோ அந்த இதையோ பார்க்குறாங்க, அந்த காட் உருவத்தையோ பார்க்குறாங்க. ஓகே, ஸோ the Jewish rabbins, though their enemies in this conclude them honest men and wise. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூஸோட இந்த படிச்சவங்க கூட என்ன பண்றாங்க, யோசிச்செல்லாம் பாக்குறதுக்கு, ரிலிஜன் வந்துட்டா எந்த மென்னும் யோசிக்கிறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, ஹானஸ்ட் மென் வயசா இருந்தா கூட சண்டைக்கு தான் நிக்கிறாங்க. For it was their duty, all the learned think to espouse his cause by whom they eat and drink. ஏன்னா படிச்சவங்களும் என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலிஜன் தான் நம்மள ஆக்கி வச்சது, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. From hence began that plot, the nation's curse, bad in itself but represented worse. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த பிளாட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஜெபுசிட்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, பிரச்சனை பண்ணணும், நம்ம காடை தொட்டுட்டோம், நம்ம பிரச்சனை பண்ணணும். அதுதான் நேஷன்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நேஷன்ஸ் கர்ஸ்னா ஒரு தேசத்தோட சாபமா அது வருது. Raised in extremes and in extremes decried, with oaths affirmed, with dying vows denied, not weighed nor winnowed by the multitude, but swallowed in the mass, unchewed and crude. Some truths there was, but dashed and brewed with lies. So அது வந்து பெருகுது. அதாவது அந்த பிளாட் வந்து என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா, ஓத்து எடுக்கிறாங்க, டையிங் ஓட்ஸா எடுக்கிறாங்க, எல்லாம் அங்கங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் திரும்புறாங்க, அகெயின்ஸ்டா திரும்பிட்டு இருக்கிறாங்க. மல்டிடியூட் பீப்புள் வந்து அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஒரு குரூப் வந்து என்ன பண்றாங்க, கிங்குக்கு எதிராக திரண்டுட்டு இருக்காங்க. டு பிளீஸ் த ஃபூல்ஸ் அண்ட் பசில் ஆல் த வைஸ், சக்சீடிங் டைம்ஸ் டிட் ஈக்வலி ஃபாலோ கால், பிலீவிங் நத்திங் ஆர் பிலீவிங் ஆல். ஸோ மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஓத்தை எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இங்க பாருங்க, டு ப்ளீஸ் த ஃபூல்ஸ் அண்ட் பசில் ஆல் த வைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல ட்ரூத், அவங்க சொல்றதுல ட்ரூத்தும் இருந்தது, பட் டேஷ் அண்ட் ப்ரூட் வித் லைஸ். சம் ட்ரூத் தேர் வாஸ், பட் டேஷ் அண்ட் ப்ரூட் வித் லைஸ்னா சில உண்மைகளும் இருந்தது, சிலது உண்மைக்கு அப்பாற்பட்டு அப்படியே கற்பனை கதைகளாகவும் அங்க நிறைய பரவிட்டு இருக்குது. ஓகே, ஒரு ரிவோல்ட் நடக்குதுன்னா
மாஸ் கம்யூனிகேஷனும் இல்லாத டைம் இல்லையா, மக்களோட வாய்மொழி மூலமா தான் ஒவ்வொரு இடத்துக்கும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ஒரு சிலது உண்மை இருக்கு, ஒரு சிலது நிறைய கட்டுக்கதைகளா இருக்கு. அது எப்படி இருக்கு அந்த கட்டுக்கதையெல்லாம்? டு ப்ளீஸ் த ஃபூல்ஸ். முட்டாள்கள் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, அப்படியே சந்தோஷமா நம்பிக்குவாங்க. அண்ட் பசில் ஆல் த வைஸ். புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பசில் ஆயிடுவாங்களாம். நடந்திருக்குமா, நடந்திருக்காதா, அப்படியே ஏத்துக்கலாமா இல்ல விட்டுறலாமான்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ்டா இருப்பாங்களாம். சக்சீடிங் டைம்ஸ் டிட் ஈக்குவலி ஃபாலோ கால் பிலீவிங் நத்திங் ஆர் பிலீவிங் ஆல். இந்த யங் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபுல்லா நம்புறாங்களாம், இல்லைன்னா எதையுமே நம்ப மாட்டாங்களா, இப்படி ஆளுகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அங்க ஒரு பெரிய பிளாட் வந்து கிங்குக்கு அகேன்ஸ்டா உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Where gods were recommended by their taste, such savory deities must needs be good. So the Egyptian rites the Jebusites embraced where gods were recommended by their taste. The Jebusites பார்த்தீங்கன்னா ஹீதன்ஸ்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அவங்களோட கடவுளர்லாம் வந்து சாப்பிடுற பொருளா கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பழைய ரிலிஜன் எல்லாமே இந்த எலமெண்ட்ஸை வழிபடுவாங்க, அவங்க உணவை வழிபடுவாங்க, எல்லாமே செய்வாங்க இல்லையா. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சாப்பிடுற உணவு கூட அவங்க காடா தான் அவங்க பாக்குறாங்க. Such savory deities must needs be good are served at once for worship and for food. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் வர்ஷிப்புக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, சாப்பிடவும் வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து ட்ரைடன் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரும் ஒரு பீங் கிறிஸ்டியன், அவர் வந்து இந்த ஹீதன்ஸை மார்க் பண்ற மாதிரியும் தான் இருக்கு. By force they could not introduce these gods. For 10 to 1 in former days was odds. So ஏன்னா இவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களோட காட்ஸை வந்து இப்போ இஸ்ரேல்ல இருக்க மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு பாக்குறாங்க. ஆனா பழைய காலத்துல அது முடிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்து அவங்களால முடியல. ஏன்னா ஃபார் 10 to 1 ஆயிட்டாங்க, அவுட் நம்பர்ட் ஆயிட்டாங்க, அவங்க ரொம்ப குறைவா இருக்காங்க பாப்புலேஷன்ல. அதனால என்ன பண்ண முடியல, அவங்களால அவங்க காட்ஸை மத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ ஃப்ராட் வாஸ் யூஸ்ட். அதனால கள்ளத்தனமா தான் அவங்க கடவுளரை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபூல்ஸ் ஆர் மோர் ஹார்ட் டு கான்கர் தன் பர்சுவேட். ஸோ ஃபூல்ஸை வந்து வெற்றி கொள்ள முடியாது, ஆனா அவங்கள என்ன பண்ணலாம், ஈஸியா பர்சுவேட் பண்ணலாம், மனசை மாத்தலாம். தே பிஸி டீச்சர்ஸ் மிங்கிள்டு வித் த ஜூஸ். இதை யோசிச்சு அந்த மக்களை வந்து ஃபூல்ஸா அவங்க ட்ரீட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா ஜூஸோட இந்த இவங்க ஜெசூபிட்ஸ் இருக்காங்களே அவங்களோட அந்த ப்ரீஸ் எல்லாம் உள்ள வந்து கலந்துடுறாங்க, மிங்கிள் ஆயிடுறாங்க. ஏன்னா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ரேக்ட் ஃபார் கன்வெர்ட்ஸ் ஈவன் த கோர்ட் அண்ட் ஜூஸ். அப்ப நிறைய பேர் அவங்க கன்வெர்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. விச் ஹீப்ரூ ப்ரீஸ் த மோர் அன்கைண்ட்லி டுக் பிகாஸ் த ஃப்ளீஸ் அக்கம்பனிஸ் த ஃப்ளாக். இது வந்து தெரிஞ்சோன்னு ஹீப்ரூ ப்ரீஸ், அதாவது இஸ்ரேலி ப்ரீஸ் பயங்கர கோபமா ஆயிடுறாங்க. ஜூயிஷ் ப்ரீஸ் இதை வந்து கண்டிப்பா நிப்பாட்டணும், இது வந்து மதமாற்றம் நடக்குதுன்னு அவங்க கோவப்பட்டு இருக்கிறாங்க. ஓகே, some thought their gods anointed men to slay by guns invented since full many a day. Their gods anointed அப்படிங்கிறப்போ இங்க வந்து அவங்க கிங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்க நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அந்த டைம்ல வந்து இவங்க எல்லாம் யாருக்கு அகேன்ஸ்டா பிளாட் பண்றாங்க, கிங்குக்கு அகேன்ஸ்டா. அவரை ஸ்லே பண்ணணும்னு, அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. எது மூலமா, கன்ஸ் மூலமா. இன்வென்டட் சில்ஸ் ஃபுல் மெனி எ டே. ரொம்ப நாளுக்கு முதவே கன்னை இன்வென்ட் பண்ணிட்டாங்க, அது மூலமா கிங்க கொல்லணும்னு நினைக்கிறாங்க. our authors wears it not, but who can know how far the devil and Jebusites may go. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியல, ஏன்னா அவர் ஒரு பக்கம் தெரியல இருக்காது, அவங்க கிங் கொல்ல போகமாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் கம்பாரிஷன் வேற கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா, இது பொலிட்டிக்கல் அல்லிகோரின்னு சொன்னேன் இல்லையா, சார்ல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அப்படி பிளான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா. அதனால என்ன சொல்றாரு, ஸ்வேஸ் இட் நாட், இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த டெவில்ஸும் ஜெபுசிட்ஸும் எந்த அளவுக்கு போவாங்கன்னு யாருக்கு தெரியும், how far the devil and Jebusites may go அப்படிங்கிறார். This plot, which failed for want of common sense, had yet a deep and dangerous consequence. இந்த பிளாட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு தான், அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனாலும் ஒரு டேஞ்சரஸான கான்சிக்வன்ஸை ஏற்படுத்துச்சு, ஒரு தப்பான ஒரு விளைவை, ஒரு மோசமான விளைவை அங்க ஏற்படுத்துச்சான். For as when raging fevers boil the blood, the standing lake soon floats into flood. இது வந்து கம்பேரிஷன் சிமிலியா சொல்றார். And every hostile humor which before slept quiet in its channels bubbles over. So every fractions from this first ferment woke up to form and threat to the government. என்னதான் இருந்தாலும் அதாவது ஃபர்ஸ்ட் ரிபலை வந்து அடக்கிட்டாங்க,
ஓகே, டேவிடுக்கு எதிராக நடந்த முதல் ரிபல்லியனை வந்து அந்த ஜெபூசியட்ஸ் பண்ண ரிபல்லியனை அடக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு மோசமான விளைவு ஏற்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு சில சிமிலிஸ் வந்து காமிக்கிறாரு. அது கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போஸ் த பவர் டு விச் தே குட் நாட் ரைஸ். அப்போ இப்போ woke up to form and இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நிறைய அந்த முதல் ரிபல் அடக்கப்பட்டாலும் அது மூலமா பபிள்ஸ் எப்படி வருமோ சேனல்ஸ்ல இருந்து, அது மாதிரி புதுசா நிறைய ரிவோல்ட் வந்து கிளம்ப ஆரம்பிக்குதான். ஸோ செவரல் ஃபேக்ஷன்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்மெண்ட், முதல் ஃபர்மெண்ட்ல இருந்து நிறைய வந்துருச்சான். ஒர்க் அப் டு ஃபோம் அண்ட் த்ரெட் த கவர்மெண்ட், நிறைய கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா கிளம்பிட்டாங்களாம். சம் பை தியர் ஃப்ரெண்ட்ஸ், மோர் பை தெம்செல்ஸ் தாட் வைஸ், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸால தூண்டி விடப்பட்டு சிலர் தங்களாவேன்னு சொல்லி அகேன்ஸ்டா ரைஸ் ஆகுறாங்க. அப்போஸ் த பவர் டு விச் தே குட் நாட் ரைஸ், எல்லாம் வந்து அந்த பவருக்கு எதிராக அவங்க திரள்றாங்க. Some had in courts been great and thrown from thence. கோர்ட்டுக்கெல்லாம் போய் அங்க இருந்து விரட்டி விடப்படுறாங்க. Like fiends were hardened in impenitence, some by their monarch's fatal mercy grown. From pardon's rebels, kinsman to the throne. இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபியன்ஸ் மாதிரி, சாட்டன் மாதிரி அப்படியே ஹார்டண்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த பாவமும் செய்யறதுக்கு துணிஞ்சவங்களா இருக்காங்க. பார்டன்ட் ரிபல்ஸ், மன்னிக்கப்பட்ட அந்த கிங் வந்து நிறைய பேரை மன்னிச்சு விட்டுருக்காரு. அவங்க எல்லாம் ரிபல்ஸா மாறுறாங்க. கின்ஸ்மென் டு த த்ரோன், சொந்தக்காரங்களே இப்படி மாறுறாங்க. அப்போ இங்க வந்து ஷாப்ஸ்பரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். were raised in power and public office high, strong bands if bands ungrateful men could tie. of these the false Achitophel was first. இந்த மாதிரி புரட்சியாளர்களுக்கு மத்தியில ஒருத்தன் வந்தா, நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் அகிட்டோபல் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பரி. அதுல ஒரு ரிபல்லியன் தான் ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பரி. கிங்குக்கு எதிராக விளைந்த பல ரிபல்லியன்ஸ்ல இருந்து கிளம்பின ஒரு ரிபல்லியன்ல இருந்து வந்தவன் தான் இந்த அகிட்டோபல். ஓகே, இவன் ஒரு ரிபல் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். A name to all succeeding ages cursed. அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் இவனை பழிச்சு கொட்டினாங்கிறாரு. அப்போ ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பரி மேல இவருக்கு ரொம்பவே கோபம் இருக்கு, ட்ரைடனுக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, for close designs and crooked counsels bit, வந்து ரொம்ப கன்னிங்கான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டிஸ்கிரைப் பண்றாரு. அடுத்ததா அகிட்டோபல், ட்ரைடன் வந்து ஹிஸ் டிஸ்கிரைபிங் அகிட்டோபல் கன்னிங்னஸ். அதனால அவன் வந்து வீக், பார்க்க வந்து ஃப்ரெயிலா தெரியுமா, என்னன்னா அவனோட மூளை வந்து அவனோட சக்தி எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்க மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, குண்டா இருக்கிறவன் வந்து ஒரு மாதிரி இதா இருப்பாங்க, கன்னிங்னஸ் இல்லாம இருப்பாங்க, ஒல்லியா இருக்கவங்க கன்னிங்கா இருப்பாங்க மாதிரி ஷேக்ஸ்பியர் 2-3 இடத்துல ஜூலியஸ் சீசர்ல கூட சொல்லியிருப்பார். ஓகே, அது மாதிரி இங்க ட்ரைடனும் சொல்றாரு. ஓகே, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறான், சரியா தூங்க மாட்டாங்க, அப்படி மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்றாரு. யாரு அப்படின்னா அகிட்டோபல். Now let us go to the description. For close designs, close designsனா ஒரு மாதிரி யோசனைகள், யாருக்கும் தெரியாத கன்னிங்னஸ். crooked counsels, counselsனா ஐடியாஸ், crookedனா நேரோ, அதாவது சின்னத்தனமான கவுன்சில்ஸ்க்கெல்லாம் ஃபிட்டான ஆளவன். சகாஷியஸ், போல்ட் அண்ட் டர்புலண்ட் ஆஃப் இட், நல்ல அறிவு இருக்கும், ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். அன்ஃபிக்ஸட் இன் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிளேஸ், பெருசாக நல்ல பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவனுக்கு கிடையாது. இன் பவர்ட் அன்பிளீஸ்ட், இம்பேஷண்ட் ஆஃப் டிஸ்கிரேஸ், அவன் வந்து அன்பிளீஸ்டாக இருக்கான் பவர் மேல, கிங் மேல. எ ஃபியரி சோல் விச் ஒர்க்கிங் அவுட் இட்ஸ் வே ஃப்ரெட்டிங் த பிக்மி பாடி டு டேகே, அவன் வந்து ஒரு ஃபியரி சோல், அப்படியே ஆன்மா வந்து அவனுக்கு அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு, அது தன்னோட வேலையை காமிச்சுட்டே இருக்கு. ஃப்ரெட்டட் த பிக்மி பாடி டு டீகே, அவனோட பாடி டீகே ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அவனோட சோல், அவனோட புத்தி எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கு, உடம்பு அவன் கவனிக்கிறதே இல்லை, அது டீகே ஆயிட்டு இருக்கா, ஒல்லியா இருக்கானோ. And Wofa informed the tenement of clay, a darling pilot in extremity, pleased with the danger when the waves went high, he sought the storms. அப்போ அவனோட டெஸ்கிரிப்ஷன்ஸ் தான். ஓகே, எல்லாமே அவன் டேஞ்சர்ல தான் ஹீஸ் பிளீஸ் தான். ஓகே, ஸ்டார்ம்ஸ் ஹையா போறப்பதான் சந்தோஷமா, பிரச்சனைகள் இருந்தால் தான் சந்தோஷப்படுவானா. பட் ஃபார் அ காம் அன்ஃபிட், அமைதியா இருக்கிற நேரத்துக்கு அவன் அன்ஃபிட் ஆனவன். He would steer too nigh the sands to boast his wit. Great wits are sure to madness never allied. And thin partitions do their bounds divide. Else why should he with wealth and honor bless refuge his age the needful hours of rest. So இந்த மாதிரி கிரேட் விட்ஸ் தான் அவன். ஓகே, ஆனா மேட்னஸ்
நெருக்கமா இருக்கிறான். அவனோட அந்த வித் எல்ஸ் ஒய் ஷுட் ஹீ வித் வெல்த் அண்ட் ஹானர் பிளெஸ். ஆனாலும் இவ்வளோ அவனை பத்தி தான் ஃபுல் டெஸ்கிரிப்ஷன். போஸ்டா இருப்பான், அவனோட அறிவை பத்தி அவனுக்கு ரொம்ப பெருமை உண்டு. அவன் வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் செய்யறான். இவ்வளவு தூரம் வர்ணிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆனா அவனுக்கு வந்து வெல்த்தும் ஹானரும் இருக்கு. ஹி இஸ் பிளெஸ்ட் வித் வெல்த் அண்ட் ஹானர். ஏன்னா ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பெரியை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏர்ல் பிரபுவா இருக்காரு இல்லையா, அதனால ரெஃப்யூஸ் இஸ் ஏஜ் த நீட்ஃபுல் அவர்ஸ் ஆஃப் ரெஸ்ட். வயசாயிடுச்சு ஆனா ரெஸ்ட் பண்ணணும்னு அவன் நினைக்கவே இல்லை. பனிஷ் அ பாடி விச் ஹி குட் நாட் ப்ளீஸ். அவன் தன்னோட பாடி அவனே வருத்திட்டு இருக்கான், அவனால சந்தோஷப்படுத்த முடியாம அதை வருத்திட்டு இருக்காங்கிறார். பேங்க்ரப்ட் ஆஃப் லைஃப் எஸ் இட் ப்ராடிகல் ஆஃப் ஈஸ் அண்ட் ஆல் டு லீவ் வாட் வித் இஸ் டாயில் ஹி ஒன் டு தட் அன்ஃபெதர் டூ லெக்ட் திங் எ சன். மகனை பத்தி கூட அவர் கண்டுக்கிறதே இல்லையா. டூ லெக்ட் திங் எ சன் கூட அவருக்கு இருக்கிறாராம். பட் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவருக்கு என்னன்னா, நாட்டுல நிம்மதி இருக்கக்கூடாது, கிங்குக்கு எதிராக எல்லாரும் திசை திரும்பணும், இது ஒன்ன பத்தியே அவன் யோசிச்சுட்டு இருக்கான்னு திட்டிட்டு இருக்கிறாரு. யாரு? அகிட்டோபல். அண்ட் born a shapeless lump like anarchy. மகன் வந்து ஷேப்லெஸ்ஸா இருக்கிறானோ. ஓகே. So now he is criticizing his son. Okay, God while his soul did huddled notions try. அதாவது அவன் குழப்பமா இருந்த நேரத்துல பிறந்த குழந்தையா, அந்த குழப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவன் பையனும் இருக்கிறானாம். அண்ட் born a shapeless lump like anarchy. குழப்பம் மாதிரியே பிறந்திருக்கான், ஒரு ஷேப்லெஸ் பாய் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மகனையும் சேர்த்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. இன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபால்ஸ் இம்ப்ளாக்கபிள் டு இன் ஹேட். அதே மாதிரி அவர் எதுக்குமே நம்பிக்கைக்குரியவனே கிடையாது, நட்புல கூட பொய்மை தான் அவனுக்கு உண்டு அப்படின்னு அகிட்டோபல் சொல்றாரு. ரிசால்வ் டு ரூயின் ஆர் டு ரூல் த ஸ்டேட். அவன் முடிவு பண்ணிட்டான், ஒன்னு இந்த நாட்டை அழிக்கணும் இல்லைன்னா ஆட்சி செய்யணும். ரிசால்வ்டு டிட்டர்மைன்டு டு ரூயின், ஒன்னு கெடுக்கணும் இன்னொரு ரூல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். டு கம்பாஸ் திஸ் த ட்ரிபிள் பாண்ட் ஹி ப்ரோக். ஸோ இதுக்காக அவன் என்ன பண்ணான்னா ட்ரிபிள் பாண்டை உடைச்சிட்டான் அப்படிங்கிறாரு. இங்க வந்து நேரடியாவே அவர் வந்து ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பரி அவங்க கண்ட்ரியில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த இங்கிலாந்து, நெதர்லாந்து, அடுத்ததா இன்னொரு ஒரு கண்ட்ரி ஸ்காட்லாண்டும் 3 சேர்ந்து பிரான்ஸ்க்கு எதிர்த்து அப்படி இருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ட்ரிபிள் ரூல், என்னது ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுதான் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் பிரான்ஸ். அவங்க ஒரு இது போட்டிருந்தாங்க, 3 கண்ட்ரியும் சேர்ந்து ஃபைட் பண்ற மாதிரி. அதெல்லாம் கெடுத்து விட்டுட்டாராம் ஷாப்ஸ்பரி. அதை இங்க சொல்றாரு. டு கம்பாஸ் திஸ் த ட்ரிபிள் பாண்ட் ஹி ப்ரோக். அந்த ட்ரிபிள் பாண்டை உடைச்சதே வருதான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ இங்க எல்லாம் நேரடியாவே ஷாப்ஸ்பரிய என்ன பண்றாரு, அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு ட்ரைடன். ஓகே. த பில்லர்ஸ் ஆஃப் த பப்ளிக் சேஃப்டி ஷூக். ஸோ இதனால பப்ளிக் சேஃப்டியவே அவர் ஷூக் பண்ணிட்டாரு, அதாவது பப்ளிக்கோட சேஃப்டியவே அசைச்சு பார்த்துட்டாரு ஷாப்ஸ்பரிங்கிறார். அன்ஃபிட்டட் இஸ்ரேல் ஃபார் அ ஃபாரின் யூக். அப்படியே திரும்ப நம்ம என்ன பண்ணோம், டேவிட் கதையை பேசிட்டு இருக்கிறதுனால அங்க போயிட்டாரு. இஸ்ரேல வந்து ட்ரிபிள் பாண்டை உடைச்சு இஸ்ரேல வந்து ஃபாரின் படையெடுப்புகளுக்கு உகந்ததாக்கிட்டாரு. இப்போ ஃபாரின் படையெடுப்பு வந்து தனியா நிற்குன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு, அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸே இல்லாம பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. தென் சீஸ்ட் வித் ஃபியர் yet still affecting fame usurped a patriot's all atoning name. ஆனாலும் பயம் அவருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்மளோட திட்டத்தனத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரியாட், தன்னை ஒரு தேசப்பற்று மிக்கவனா வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. So easy still it proves in factious times with public zeal to cancel private crimes. இப்போ வந்து என்ன பண்றான்னா, பேட்ரியாட்டோட நேம்ல புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யாரு? அகிட்டோபல். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஃபேக்ஷியஸ் டைம்ஸ்ல, இந்த மாதிரி குழப்பமான நேரங்கள்ல நம்ம தப்பு பண்றப்போ அது வெளியே தெரியாதான். ஓகே. தவறுகள் நடக்கிறப்போ கூச்சலும் குழப்பமும் நிறைஞ்ச இடத்துல தவறுகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இட் இஸ் அன்ஈஸி டு ஃபைண்ட் ஃபால்ட் இன் அ சிங்கிள் மேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூச்சலும் குழப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சுட்டே இருப்பாங்கன்றாரு. வித் பப்ளிக் சீல் டு கேன்சல் பிரைவேட் கிரைம்ஸ். அப்போ பப்ளிக் சீல், பொதுமக்கள் எல்லாம் ஒரு குழப்பத்துல இருக்கிறப்போ பிரைவேட் கிரைம்ஸ் எல்லாம் அங்க மறைஞ்சு போயிடுமா. பெரிய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருப்பாங்க, சின்ன பிரச்சனையெல்லாம் விட்டுருவாங்க. ஹவு சேஃப் இஸ் ட்ரெசன். அந்த மாதிரி நேரத்துல இந்த ட்ரெசன் இருக்கு இல்லையா, ட்ரெசன்னா வந்து துரோகம், அதெல்லாம் வந்து ஈஸியா பண்ணலாம், சேஃபா பண்ணலாங்கிறாரு. அண்ட் ஹவு சேக்ரெட் இல்லான கெட்ட விஷயத்தையும் ஈஸியா பண்ணலாம். வேர் நன் கேன் சின் அகேன்ஸ்ட் பீப்புள்ஸ் வில், வேர் கிரௌட்ஸ் கேன் விங்க் அண்ட் நோ அஃபென்ஸ் பி நோன். ஸோ இந்த மாதிரி நேரத்துல மக்கள்லாம் வேற விஷயத்த நினைச்சிட்டு இருப்பாங்க, இவனை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. சின்ஸ் இன் அனதர்ஸ் கில் தே ஃபைண்ட் தே ஓன். அது மட்டும் இல்ல, மக்கள் எல்லாம் அவங்க எல்லாருமே அந்த நேரத்துல தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனோட தவறு பெருசா தெரியாது.
yet fame deserve no enemy can grudge. ஸோ எந்த எனிமியும் அந்த இடத்துல வருத்தப்படுறதும் இல்லை. ஃபேமும் இந்த நேரத்துல கூட நல்ல மக்களும் உருவாவாங்கன்னு சொல்றாரு. தி ஸ்டேட்ஸ்மேன் வி அப்ஹார் பட் பிரைஸ் தி ஜட்ஜ். இப்போ தி ஸ்டேட்ஸ்மேன் வி அப்ஹார் யாரு? அப்ஹார்னா ஹேட். எந்த ஸ்டேட்ஸ்மேன் இங்க ஹேட் பண்றோம்? அக்கிட்டோப்பல்ல. ஸோ நாம வெறுக்கிற அதே ஸ்டேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஜட்ஜ் அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்து ஜூஸோட அந்த கூட்டத்துல உட்கார்ந்து ஜட்ஜா ஒரு ரோல் சிலப்ப பிளே பண்ணுவாராம் அக்கிட்டோப்பல். அப்போ ஒரு நல்ல ஜட்ஜா இருப்பான்னு அதை பத்தியும் பெருமையாவும் பேசுறாரு. ஸோ ஒரு பேட்ரியாட்டா தவறுகள் நிறைய செய்யறான். பேட்ரியாட்ன்ற போர்வையில நாட்டுக்குள்ள நிறைய ரிபல்லியனை கிளப்பி விட்டான், அந்த ட்ரிபிள் பாண்டை உடைச்சு விட்டான், அந்த மாதிரி நிறைய குறைகள் சொன்ன அதே டிரைடன் என்ன பண்றாரு, அடுத்த அக்கிட்டோப்பலோட நிறைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குறைகளை மட்டும் இல்லாம நிறைகளும் ஒரு ஜட்ஜா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. ஓகே, அப்படி சொல்றப்ப என்னதான் சொல்றாரு? இன் ஜூயிஷ் கோர்ட் never sat an அபெத்டின் with more discerning eyes or hands more clean. இவனை மாதிரி ஒரு அபெத்டின் உட்கார்ந்ததே இல்லை. அபெத்டின்னா அவங்க ஜட்ஜ். ஓகே, ஜூஸோட ஜட்ஜ். இவனை மாதிரி ஒரு ஜட்ஜ் வந்து உட்கார்ந்ததே இல்லை அவங்க சீட்லன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு டிசர்னிங் ஐஸோடையும் ஹேண்ட்ஸ் மோர் கிளீனோடையும் ஒருத்தன் வந்ததே இல்லைங்கிறாரு. அதாவது சுத்தமான கைகளோட ஒருத்தன் வந்ததில்லை. ஸோ ஒரு பக்கம் அவனுக்கு ஏன்னா மனுஷன் ஃபுல்லா கெட்டவனும் கிடையாது, ஃபுல்லா நல்லவனும் கிடையாது. ஸோ அவன் கிட்ட எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். is unbribed, unsought, the wretched of redress, swift dispatch and easy of access. ஸோ நிறைய விஷயங்களை ஈஸியாக டிஸ்பேச் பண்ணி, அதாவது தீர்க்கமே முடியாத பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பான். மக்களை எளிதாக வந்து அவங்க அக்சசிபிலிட்டி கொடுப்பான். ஓ had he been content to serve the crown with virtues only proper to the crown. அப்போ டைடன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களோட அவன் க்ரௌனை சர்வ் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அதாவது அரசனை சர்வ் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அரசனுக்கு எகெயின்ஸ்டால இருக்கிறான் அப்படின்னு கவலைப்பட்டாரு. ஓனா வருத்தத்தோட சாடு, இவ்வளோ நல்லவனா ஜட்ஜா இருக்கியே, இதே நல்ல குணத்தோட நீ அரசன்ட்ட வேலை பார்த்திருக்க கூடாதா? had he been content to serve the crown அப்படிங்கிறார். ஓகே, கிரவுன் அப்படி சர்வ் பண்ணிருக்க கூடாதா? with virtues only proper to the gown. நீ அந்த கவுன் போட்டா, அந்த லாயர் அந்த ஜஸ்டிஸ் கோட் போட்டாதான் நீ ப்ராப்பரா இருக்க. or had the rankness of the soil been freed from cockle the oppressed the noble seed. David for him his tuneful harp had strung, and heaven had wanted one immortal song. But with ambition, but wild ambition loves to slide not land, and fortune's eyes prefers to virtue's land. ஸோ இவங்கெல்லாம் அப்ரஸஸாக தான் அறியப்படுறாங்க. டேவிட் மூலமா டேவிடுக்கு இவங்கெல்லாம் அகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ வாட் டஸ் டேவிட் டூ அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ என்ன, இஃப் அட் ஆல் had he been good, டேவிட் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு for him his tuneful harp had strung, அவனுக்காக ஒரு பாட்டே பாடியிருப்பாரு டேவிட். and heaven had wanted one immortal song. ஹெவன்ஸ்க்கு இன்னொரு ஒரு நல்ல சாங், ஒரு நல்ல ஒரு பாடல், அழியாத பாடல் கிடைச்சிருக்கும் உலகத்துக்கு. பட் வைல்ட் ஆம்பிஷன் லவ்ஸ் டு ஸ்லைட் நாட் ஸ்டாண்ட். ஆனா ஒரு பேராசை வந்துருச்சு அப்படின்னா எந்த மனுஷனும் என்ன பண்ணுவான், நிக்கணும்னு நினைக்க மாட்டான், சரிக்கு விழுக்கணும்னு தான் நினைப்பான் போல. தப்பான இடத்துக்கு போயிட்டா வழுக்கல் இருந்தாலும் அவன் ஏறிட்டு இருப்பான், ஆனா அது அவனை வழுக்கி விட்டுதான் ஆகும். அண்ட் ஃபார்ச்சூன் சைஸ் ப்ரிஃபர்ஸ் டு வர்ச்சுவஸ் லேண்ட். அது அவனை வழுக்கி விடுதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல. ஓகே, எஸ். ஸோ ஃப்ரம் காக்கல் தட் அப்ரஸ் த நோபல் சீட். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு இது எடுத்துக்கிட்டான், முடிவு எடுத்துக்கிட்டான். டு அப்ரஸ், சாரி இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணிட்டோம், எக்ஸ்கியூஸ் மீ. So line number 200. Achitophel grown weary to possess a lawful fame and lazy happiness. Achitophel என்னன்னா, அவனுக்கு ஆக்சுவலா லாஃபுல் ஃபேம் இருக்கு, ஒரு ஜட்ஜா அவனை எல்லாரும் புகழ்றாங்க, ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ், லேசி ஹாப்பினஸ்னா உட்கார்ந்து அதை அனுபவிக்கலாம். டிஸ்டைன் த கோல்டன் ஃப்ரூட் டு கேதர் ஃப்ரீ. ஃப்ரீயா கிடைச்ச ஒரு கோல்டன் ஃப்ரூட் அதை அவன் வெறுக்கிறான். அண்ட் லெட் த கிரவுட் ஹிஸ் ஆர்ம் டு ஷேக் த ட்ரீ. ஆனா என்ன பண்ணானா, மக்களை கூப்பிட்டு ட்ரீயை அசைச்சு பார்க்க சொல்றானா, அதாவது கிங்க அசைச்சு பார்க்க மக்களை தூண்டி விட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறார். நவ் manifest of crimes contrived long since he stood at bold defiance with his prince. ஸோ நிறைய குற்றங்களை செஞ்சுட்டு என்ன பண்றான்னா, பிரின்ஸுக்கு எதிராக போல்டா எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப யாரு, ஷாஃப்ஸ்பரி நிக்க ஆரம்பிச்சிட்டாராம்.
held up the buckler of the people's cause against the crown. இதுக்கு என்ன காரணம் சொல்லிக்கிறான்? மக்களோட காரணம், மக்களோட நல்லதுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்றான். the unskulked behind the laws சட்டங்களுக்கு பின்னாடி அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சட்டத்தை வச்சுக்கிட்டு நிறைய தப்பு பண்ணுவாங்களா, சட்டத்துல இருக்க லூப் ஹோல்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். the wished occasion of the plot he takes. இதுல வந்து அவனுக்கு ஒரு பிளாட்டை வந்து அந்த ஜெபுசிட்ஸ்க்கு அகைன்ஸ்டா எடுத்துக்கிறான். இங்க ஆக்சுவலா வந்து பாப்பிஷ் பிளாட் ஒன்று நடந்தது இங்கிலாந்துல. சார்ல்ஸ் டூக்கு எகெயின்ஸ்டா நடந்த ஒரு விஷயம் தான் பாப்பிஷ் பிளாட். இதுல வந்து கேத்தலிக்ஸ் தான் அதை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு கதை கட்டி விட்டாரா ஷாப்ஸ்பரி. அதை தான் இங்க சொல்றாங்க. இந்த பிளாட்டை வந்து எடுத்துக்கிட்டாரு யாரு அப்படின்னு சொன்னா நம்ம இங்க வந்து அக்கிட்டோப்பல். சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபைன்ஸ் பட் மோர் ஹி மேக்ஸ் பை பஸ்ஸிங் எமிசரிஸ் ஃபில்ஸ் த இயர்ஸ் ஆஃப் லிசனிங் கிரவுண்ட்ஸ். என்ன பண்றான்னா அந்த ஒரு பிளாட்டை வச்சுட்டு ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா அதை கேத்தலிக்ஸ் தான் பண்ணாங்கன்னு அங்க ஷாப்ஸ்பரி பண்ண மாதிரி இங்க என்ன பண்ண ஜெசுபைட்ஸ் தான் பண்ணாங்கன்னு மக்களை நம்ப வைக்கிறான். அதுக்காக நிறைய எமிசரிஸ் இந்த ஸ்பைஸ் மூலமா மக்களுக்கு மத்தியில ஒரு தவறான தகவலை பரப்பி விடுறான். அவங்க he fills the ears of listening crowds. இங்க listening crowds பப்ளிக் மத்தியில தப்பான தகவலை பரப்பி விடுறான். with jealousies and fears of arbitrary councils brought to light and proves the king himself a Jebusite. கடைசியில கிங்கையே ஒரு ஜெபுசைட்னு சொல்றான், டேவிடையும் ஒரு ஜெபுசைட்னு சொல்றான். weak arguments which yet he knew full well were strong with people easy to rebel. அவனோட எல்லாமே வீக் ஆர்குமெண்ட்ஸ் தான், தப்பான விஷயங்கள் தான். ஆனா மக்களுக்கு அது புரியவே இல்லை. ஓகே, அவனுக்கு நல்லா தெரியும் இது வீக் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஆனா இட் வாஸ் ஸ்ட்ராங் வித் பீப்புள். மக்கள் அதை நம்பினாங்க, ஈஸியா ரிபல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. For governed by the moon, the giddy Jews tread the same track when she the prime renews. Okay, so அந்த மயக்கத்துல இருந்த அந்த ஜூஸ் அந்த பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, இந்த கதையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க. ஓகே, so what he says is, for governed by the moon, the giddy Jews tread the same track when she the prime renews. அதாவது ஜூஸை யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா மூனோட கம்பேர் பண்றாரு. மூன் என்ன பண்ணும், அப்படியே 15 நாளைக்கு தேயும், அப்பதான் வளரும் இல்லையா, அது மாதிரி ஒரு கிட்டி ஜூஸ் அப்படிங்கிறாரு. ஒரு தெளிவாவே இருக்க மாட்டாங்க, ஒரு கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாங்க, மாறி மாறி அவங்களோட ஐடியாஸை மாத்திட்டே இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்க அந்த ஜூஸ் மத்தியில என்ன பண்றாங்க, once in 20 years they scribes record. ஒவ்வொரு 20 வருஷமும் அப்படி புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்களாம். ஆட்சியாளரை மாத்தணும், ரிபல்லியன் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். பை நேச்சுரல் இன்ஸ்டிங் they change their lord. அப்ப அவங்களுக்குள்ளேயே அப்படி ஒரு விதை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கு. 20 வருஷத்துக்கு ஒருத்தர் இப்படி பிரச்சனை பண்ணுவாங்க. அக்கிட்டோப்பல் still wants a chief and none was found so fit as warlike Absalom. இப்ப அக்கிட்டோப்பலுக்கு என்னன்னா ஒரு சீஃப் வேணும். ஓகே, இதை லீட் பண்ண அவனை வந்து லீடரா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ரிபல்க்கு தூண்டி விட்டுட்டான், ஆனா அவனை லீடரா ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு லீடருக்கு ஒரு நல்ல ஆள் அவனுக்கு தேவைப்படுறான், அதுதான் அப்சலாம்னு முடிவு பண்றான். நாட் தட் he wished his greatness to create for politicians neither love nor hate. பொலிட்டீஷியன்ஸ்க்கு பெருசா அன்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, நிரந்தர பகையும் இல்லை, அன்பனும் இல்லைன்ற மாதிரி. அவனுக்கு பிடிச்செல்லாம் அப்சலாம்கிட்ட போக மாட்டான். ஓகே, அவனுக்கு தேவை இருக்கு, அதனால போறான். பட் ஃபார் he knew his title not allowed. ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்சலாமுக்கு டைட்டில் கிடையாது, ஏன்னா அவன் இல்லெஜிட்டிமேட் சன் ஆகுறான், அதனால அவன் வந்து கிங் ஆக முடியாதுன்றது தெரியும். would keep him still depending on the crowd. அதனால அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பா வந்து நம்மளை நம்பிதான் இருக்கணும், அவன் கிரௌடை நம்பிதான் இருக்க போறான், அப்புறம் நம்ம வேற வேலை பார்த்துக்கலாம், முதல் அவனை தூண்டி விடலாம் முடிவு பண்ணிட்டான். that kingly power thus ebbing out might be drawn to the dregs of a democracy. ஏன்னா அவன் வந்து எப்படி இருந்தாலும் கிங்கோட சன்ங்கிறதுனால அவனுக்கு ஒரு பவர் இருக்கும்னு நினைச்சு அவனை இழுக்கிறான். him he attempts with studied arts to please. ஸோ அவனுக்கு நிறைய ஸ்டடிட் ஆர்ட்ஸ் தெரியும், அதாவது ஆர்ட்ஸ்னா என்னன்னா கலைகள் தெரியும், பேசும் திறமைகள் உண்டு, பயங்கர அறிவாளி அவன். அண்ட் ஷெட்ஸ் இஸ் venom in such words as this. அவனோட வார்த்தைகளை விஷத்தை தடவி அப்படியே அப்சலாம இழுக்க பாக்குறான். எப்படி இழுக்கிறான், a specious prince at whose nativity some royal plane had ruled the southern king. நீ பிறக்கிறப்போ ஒரு ராயல் பிளானட் வந்து ஷைன் ஆச்சு, அதாவது நீ பிறக்கிறப்போ ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியதாமா, நீ பெரிய லக்கி ஸ்டாரா, அது இதுன்னு அவன்கிட்ட பேசுறாராம். தை லாங்கிங் கண்ட்ரிஸ் டார்லிங் அண்ட் டிசையர். நீ வந்து உன்னோட நாட்டோட டார்லிங், நீ உன்னைதான் எல்லா மக்களும் விரும்புறாங்க. தேர் கிளவுட்லி பில்லர் அண்ட் தேர் கார்டியன் ஃபயர். நீ தான் அவங்களுக்கு கார்டியனா இருக்க போற, நீ தான் அவங்களுக்கு பில்லரா இருக்க போற. தேர் செகண்ட் மோசஸ், அவங்களோட ஃபர்ஸ்ட் மோசஸ் இறந்து போயிட்டார் சார், அவர் தான் மக்களை காப்பாத்தினவர், நீ வந்து செகண்ட் மோசஸ் அப்படிங்கிறார்.
whose extended van divides the sea and shows the promised land. நீ தான் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்டை காமிக்க போற, அவங்களுக்கான லேண்டை நீ காமிக்க போறன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. whose dawning day is in very distant age has exercised the sacred prophet's rage. The people's prayer, the glad diviner's theme, the young man's vision and the old man's dream. ஸோ இவங்க எல்லாருக்குமான மக்களோட ப்ரேயரை நீ தான் வந்து என்ன பண்ண போற, நிறைவேற்றி வைக்க போற. யங் மேன்ஸ் விஷன், ஓல்டு மேன்ஸ் ட்ரீம் எல்லாத்தையும் நீ தான் காப்பாற்ற போறன்றாரு. தி சேவியர், தி த நேஷன்ஸ் வவ்ஸ் கன்ஃபெஸ். ஒன்னிட்ட தான் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட குறைகளை கன்ஃபெஸ் பண்ண வர்றாங்க. நீ தான் வந்து அவங்கள காப்பாற்றணும். அண்ட் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் சீயிங் பிளஸ், ஸ்விஃப்ட் அன்பீஸ்போக்கன் பாம்ஸ் தே ஸ்டெப்ஸ் ப்ரொக்ளைம் அண்ட் ஸ்டாமரிங் பேப்ஸ் ஆர் டாட் டு லிஸ்ட் தே நேம். ஒரு ஸ்டாமரிங் பேபி கூட, அதாவது ஒன்னதான் உன் புகழ தான் எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. ஸ்டாமரிங் பேபிஸ்னா என்ன, பேச தெரியாத குழந்தைய கூட உன் பேரை தான் உச்சரிக்குதுங்க. அது அது உளறி உளறி கூட உன் பேரை தான் உச்சரிக்குதுங்க. அந்த அளவுக்கு மக்கள் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க அப்சலோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஐஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. ஹவு லாங் வில் தவ் த ஜெனரல் ஜாய் டீடைன், நீ எத்தனை நாள் இப்படி ஒதுங்கி இருக்க போற. ஸ்டாவ் அண்ட் டிஃப்ராட் த பீப்புள் ஆஃப் தைரைன், உன்னோட ஆட்சியில இருக்கிற மக்களை எத்தனை நாள் இப்படி வறுமையில வச்சிருக்க போற. ஸ்டாவ் பண்ண போறேன்னா நீ தலைமை ஏத்தாதான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. கண்டென்ட் இன்க்ளோரியஸ்லி டு பாஸ் தை டேஸ் லைக் ஒன் ஆஃப் virtuous fools that feeds on prize, till thy fresh glories which now shine so bright grow stale and tarnish with our daily sight. ஸோ பயங்கரமா இன்ஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா அப்சலோம். யுவர் டீடைனிங் த ஜெனரல் ஜாய், மக்கள் எல்லாம் தே வாண்ட் யூ டு ஹேவ் தேர் கிங். ஓகே, ஆனா நீ அவங்களை டீடைன் பண்ணிட்டு இருக்க. ஸ்டாவ் அண்ட் டிஃப்ராட் த பீப்புள் ஆஃப் தைரைன், கண்டென்ட் இன்க்ளோரியஸ்லி டு பாஸ் தை டேஸ் லைக் ஒன் ஆஃப் virtuous fools that feeds on praise. நீ எப்படி இருக்க, virtuous fool, நீ வந்து ஒரு நல்ல குளோரியஸ் பீரியட்ல இருக்க, நிறைய வெற்றிகளை குவிச்சிருக்க. ஆனா இந்த புகழ் மட்டும் உனக்கு போதுமா, அதுலயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா நீ? till thy fresh glories, இப்போ நீ fresh glories தேடி போகணும். which now shines so bright, இப்போ உனக்கு அது வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. grow stale and tarnish with our daily sight, இப்படியே சும்மாவே பார்த்துட்டு இருந்தேன்னா உன்னோட பழைய அந்த புகழ் எல்லாமே மங்கி போயிடும். believe me royal youth, thy fruit must be or gathered ripe or rot upon the tree. இங்க பாரு, உன்னோட ஃப்ரூட் வந்து இப்போ பறிக்க வேண்டிய நேரம், அதாவது நீ பெரிய பதவிக்கு போக வேண்டிய நேரம். இப்படியே விட்டுட்டேன்னா it will rot upon the tree, மரத்திலேயே அழுகி போயிடும், நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான் சொல்றாரு. heaven has to all allotted soon or late some lucky revolution of their fate, whose motions if we watch and guide with skill, our fortunes rolls as from smooth descent, and from the first impression takes the bent. heaven has என்ன சொல்றாங்க, heaven has to all allotted soon or late. ஒவ்வொரு டைம், அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த குளோரியஸ் அட்டைன் பண்றவங்களுக்கு, பெரும் புகழ் அட்டைன் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு டைம் கொடுத்துருப்பாரு ஆண்டவன். சம் லக்கி ரெவல்யூஷன் ஆஃப் தேர் ஃபேட், ஒரு புரட்சியை கிளப்புறதுக்குரிய டைம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறாரு. we should watch these emotions, whose motions we watch and guide with skill. அந்த லக்கி ரெவல்யூஷன் வர்றப்போ அந்த மோஷன்ஸ், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்து அதை கைட் பண்ண போகணும். ஓகே, our fortune rolls us from a smooth descent and from the first impression takes the bend. first impression is the best impression. நீ எப்ப வந்து ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிற பார்த்தியா, அது கரெக்டான பெண்ட் எடுத்துடணும் நீ. பட் இஃப் unseize she glides away like wind. அந்த லக் உனக்கு வர்றப்போ, நீ ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போ பிடிச்சுக்கிட்டாதான். அப்படி நீ பிடிச்சுக்கலன்னா it would glide away like the wind, அப்படியே காத்துலயே அவ கலந்து போயிடுவா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து அந்த லக்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வராது. இப்போ உன்கிட்ட வர்றப்போ நீ ஏன் அதை பிடிக்காம இருக்கன்னு கேட்கிறாரு. ஓகே, அண்ட் லீவ்ஸ் ரிப்பன்டிங் ஃபாலி ஃபார் பிஹைண்ட். அப்புறம் காலமெல்லாம் நீ இதுக்காக, இந்த ஃபாலிக்காக, இந்த ஃபூலிஷ்னஸ்க்காக நீ ரிப்பன்ட் பண்ணிட்டே இருக்கணும், வருத்தப்பட்டுட்டே இருக்கணும். now she meets you with a glorious prize. இப்போ அவ ஒரு glorious prizeோட உன்னை தேடி வந்திருக்கா, லக், ஆப்பர்ச்சுனிட்டி. and spreads her lock before her as she flies. உன் முன்னாடியே தன்னோட லாக்ஸை இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, விரிச்சு போட்டு போயிட்டு இருக்கா. ஸோ நீ கேட்ச் பண்றதுக்கான டைம் இது. had thus old David, from whose loins you spring, not dead when fortune called him to be king. ஓல்டு டேவிட், அதாவது உங்க அப்பா மட்டும், அவரோட விதை தான் நீயே, அவர்கிட்ட இருந்து உருவானவன் தான் நீயே. அவரு டேர் பண்ணலைன்னா, அவரு சேலஞ்சிங்கா இல்லைன்னா இந்த கிங்ஷிப்க்கு வந்திருக்க முடியுமா? சார்ல்ஸ் அப்படிதான் வந்தார் இல்லையா? சார்ல்ஸ் டூ வந்து வேற நாட்டுல இருந்து இந்த இவங்க பியூரிட்டன்ஸ் ரெஜிம் முடிஞ்சோன்னு அவரு கொண்டு வரப்பட்டாரு. அதனால அப்ப சேலஞ்சா தான் உள்ள வந்தாரு பியூரிட்டன் ரெஜிம்க்கு அப்புறம். ஸோ அது மாதிரி சொல்றாரு. அப்போ ஓல்டு டேவிட் வேற நாட்டுல இருந்து எப்படி இங்க வந்தாரு, கிங் ஆயிட்டாரு இல்லையா, அவரோட பையன் இல்லையா, அப்போ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ அவர் எடுத்துக்கிட்டாரு. அது மாதிரி உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போ நீ எடுத்துக்கோ, நீ
கிங் ஆகுன்னு சொல்றாரு. அட் கேத் அண்ட் எக்ஸைல் ஹி மைட் ஸ்டில் ரிமைன். அவர் வந்து இல்லைன்னா இன்னும் கேத்ல எக்ஸைல்ல இருந்திருப்பாரு. எக்ஸைல்னா நாடு கடத்தப்பட்டவர் தான் அவரும். டேவிட் ஆகட்டும் நம்ம சார்ல்ஸ் ஆகட்டும் நாடு கடத்தப்பட்டவங்க. அவங்க தைரியமா திரும்பி வந்ததுனாலதான் இன்னைக்கு ராஜாவாயிருக்காங்கன்னு சொல்றோம். அண்ட் ஹெவன்ஸ் அனாயிண்டிங் ஆயில் ஹேட் பீன் இன் வெயின். அப்போ கடவுள் வந்து உனக்கு கொடுத்த இந்த ஆயில், இந்த ஐடியா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? தட் இஸ் சக்சஸ்ஃபுல் யூத் யுவர் ஹோப்ஸ் எங்கேஜ். எப்படி அவரோட சக்சஸ்ஃபுல் யூத் இருந்ததோ அது மாதிரி அவரோட நம்பிக்கைகள் உனக்கும் வரட்டும். பட் ஷன் த எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்ளைனிங் ஏஜ். ஆனா அவர் கடைசி காலத்துல இப்ப இருக்கிறாரு பாரு, அதை நீ எக்ஸாம்பிளா எடுத்துக்காத. இப்ப ரொம்ப வீக்கா இருக்கிறாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. பழைய அப்பா நல்ல அப்பா. உங்க அப்பா தைரியமா வந்து புரட்சியாளனா இந்த நாட்டோட அரசன் ஆனார்லே, அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்க. இன்னைக்கு இருக்க அப்பாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்காத. பிஹோல்ட் ஹிம் செட்டிங் இன் த வெஸ்டர்ன் ஸ்கைஸ். ஏன்னா ஒரு சன் வந்து செட் ஆகுறப்போ அந்த மேற்கு பக்கத்துல அது செட் ஆகுறப்போ அது வீக்கா இருக்குமா. ஓகே, த ஷேடோஸ் லெங்தனிங் அஸ் வேப்பர்ஸ் ரைஸ். ஒரு மாதிரி லெங்தனிங் ஷேடோஸோட வீக்கா ஸ்ட்ராங் அந்த ரேஸ் இருக்காதான். ஹி இஸ் நாட் நவ் அஸ் வென் ஆன் ஜார்டன் சாண்ட் த ஜாய்ஃபுல் பீப்புள் throng to see him land covering the beach and blackening all the strand. ஓகே, அவர் வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஜார்டனுக்கு வந்தப்போ மக்கள் எல்லாம் அப்படியே த்ராங் பண்ணாங்க, அவரை சுத்தி வந்தாங்க, பீச் ஃபுல்லா நிறைஞ்சிருந்தாங்க, அவரை வெல்கம் பண்ணாங்க. அந்த அப்பா மாதிரி நீ இருக்கணும். பட் லைக் த பிரின்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹைட் கம் ஸ்டம்பிளிங் டவுன்வர்ட் வித் டிமினிஷ்ட் லைட். ஆனா அப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு டிமினிஷ் ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்து அவரோட பவர் எல்லாம் குறைஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லாத டிமினிஷ்ட் மங்கி போன விளக்கா இருக்காரு. betrayed by one poor plot or public scorn. அவர் வந்து சின்ன சின்ன பிளாட்ஸ்க்கெல்லாம் இரையாயிடுறாரு. Those heaps of people which one sheaf did bind, blown off and scattered by a puff of wind. ஸோ அந்த பீப்புள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன விஷயத்துல அவரை வந்து தூக்கி போட தயாராயிட்டாங்க. வாட் ஸ்ட்ரென்த் கேன் ஹீ டு யர் டிசைன்ஸ் அப்போஸ், நேக்கட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரவுன் டிசர்ட் வித் ஃபோர்ஸ். இங்க பாரு, இப்போ அவர் உன்னை எதுக்கவே முடியாது. உங்க அப்பாவால உன்னை எதுக்கக்கூடிய சக்தியே கிடையாது. ஹீஸ் நேக்கட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஹீஸ் ரவுண்ட் டிசர்ட் வித் ஃபோர்ஸ்னா அவரை சுத்தி எனிமீஸ் தான் இருக்காங்க. இது நல்ல டைம், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு அப்சலாம். ஓகே, இஃப் பரோ வாஸ் டவுட்ஃபுல் சக்கர் ஹி ஷுட் யூஸ் எ ஃபாரின் எய்ட் வுட் மோர் இன்சென்ஸ் த ஜூஸ். அதாவது பரவோனா எஜிப்டோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு இருக்கு. அதை யூஸ் பண்ணா அவன் நம்பிக்கைக்குரியவனே இல்லை, அவன் தன்னோட நலனை மட்டும் பாக்குறவன். ஜூஸ்க்கு அது கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. ப்ரௌட் எஜிப்ட் வுட் டிசெம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிங். டிசெம்பிள்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவன் கொண்டு வருவான். அவன் வந்து தனக்கான நன்மை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல தேடுறவன் பரவோ அப்படிங்கிறான். ஃபார்மெண்ட் த வார் பட் நாட் சப்போர்ட் த கிங். அவங்க வந்து அதனால இப்போ கிங்க நீ சப்போர்ட் பண்ணாத, அந்த வாரை நீ சப்போர்ட் பண்ண, ரிபலியன்ஸை சப்போர்ட் பண்ண. நார் வுட் த ராயல் பார்ட்டி எவர் யுனைட் வித் பரோவாஸ் ஆர்ம்ஸ் அசிஸ்ட் த ஜிபோசைட், ஆர் இஃப் தே ஷுட் தேர் இன்ட்ரெஸ்ட் ஷுட் வீக் பிரேக் அண்ட் வித் சச் ஆடியஸ் எய்ட் மேக் டேவிட் வீக். ஸோ இங்க வந்து எஜிப்ஷியன்ஸை தான் அவர் சந்தேகமா சொல்றாரு. எங்க சொல்றாரு அப்படின்னா, ஃபார்ம் இன் த வார் பட் நாட் சப்போர்ட் த கிங் அப்படிங்கிறப்போ இந்த எஜிப்ஷியன்ஸ் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வர மாட்டாங்க, அவங்க வாரை தான் தூண்டி விடுவாங்க. தே வுட் நாட் சப்போர்ட் த கிங். நார் வுட் த ராயல் பார்ட்டி எவர் யுனைட் வித் பரோவாஸ் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, கிங்கோட ஆர்மியும் வந்து பரோவாஸ் ஆர்ம்ஸ் அதாவது இஜிப்சியன்ஸோட சேர்ந்து போராட விரும்ப மாட்டாங்க. டு அசிஸ்ட் த ஜெபுசிட்ட அது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆர் இஃப் தே ஷுட் தே இன்ட்ரெஸ்ட் ஷூன் வுட் பிரேக். அப்படியே செஞ்சாலும் சீக்கிரமா அந்த யூனிட்டி குறைஞ்சு போயிடும். அண்ட் வித் ஆடியஸ் எய்ட் மேக் டேவிட் வீக். அவங்க டேவிட வீக் ஆக்க தான் செய்வாங்க. ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மென் பை மை சக்சஸ்ஃபுல் ஆர்ட்ஸ் அப்ஹாரிங் கிங்ஸ் எஸ்ட்ரேஞ்ச் தே ஆல்டர்ட் ஹார்ட்ஸ் ஃப்ரம் டேவிட்ஸ் ரூல்ஸ். நீ பாரு, இந்த இடத்துல அவர் தன்னோட பத்தியும் புகழ்ந்துக்கிறார் கிட்டோப்பல். என்னோட சக்சஸ்ஃபுல் ஆர்ட் மூலமா நான் நல்லா பேசி நிறைய பேரை ஹார்ட்ஸ் ஆல்டர் பண்ணிட்டேன், மாத்திட்டேன், மனசை மாத்திட்டேன். ஃப்ரம் டேவிட்ஸ் ரூல், டேவிடோட ரூலுக்கு எதிராக பல பேரை திருப்பிட்டேன். அண்ட் இட் இஸ் த ஜெனரல் கிரை ரிலிஜியன் காமன்வெல்த் அண்ட் லிபர்ட்டி. அது என்னன்னா ஜெனரல் கிரை, மக்களோட கிரை தான். எல்லாரும் காமன்வெல்த் கேட்டு இப்ப புரட்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றோம். If you as a champion of the public good add to the
ஆர்ம்ஸ் சீஃப் ஆஃப் ராயல் பிளட். ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, நல்லா ரிபல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீஃப் வேணும், ஓகே, ராயல் பிளட்டோட ஒரு சீஃப் வேணும். அதுக்கு நீ ரெடியா? வாட் மே நாட் இஸ்ரேல் ஹோப் அண்ட் வாட் அப்ளாஸ் மைட் such a general gain by such a cause, not barren praise alone, that gaudy flower fair only to the sight but solid power. இங்கப்ப நீ வெறும் புகழுக்கு மட்டும் இப்ப மயங்கிட்டு இருக்க, அந்த பேரன் பிரைஸ் உனக்கு வேண்டாம். அது வந்து ஒரு காடி ஃப்ளவர், ஒரு சும்மா ஒரு ஃப்ளவர் மட்டும்தான், ஒரு பார்க்க அழகா இருக்க பூ மட்டும்தான். ஆனா உண்மையான உனக்கு பவர் வேணும்னா, அண்ட் நோப்லர் இஸ் a limited command given by the love of your all native land. மக்கள் எல்லாம் இப்ப நீ ரெடியா இருக்காங்க உன்னை அரசனா ஏத்துக்கோ. அப்ப அதுக்கு நீ ரிபல்லியனுக்கு தலைமை தாங்கினேன்னா ஈஸியா உங்க அப்பாவை வீழ்த்திட்டு நீ தலைமை ஏத்துக்கலாம். மக்களோட சப்போர்ட்டோட நீ அரசன் ஆகலாம். than a successive title long and dark drawn from the moldy rolls of Noah's ark. அப்படின்னா உனக்கு வழி வழியா வர்ற பட்டத்தை விட உங்க அப்பாவே அதை தூக்கி உனக்கு கொடுத்தாலும் நீ மக்களோட சப்போர்ட்டோட எடுத்த பதவி மாதிரி அதுக்கு ஈடாகாது. ஓகே, அந்த லீனியேஜ்ல வந்தா கூட ஏதோ ஒரு பதவியோ இல்ல பெரிய பதவியோ வந்தா கூட நீ அதை எடுத்துக்கிற பார்த்தியா, உன் பதவியை யூஸ் பண்ணி உன்னோட அந்த தகுதியை வச்சு உனக்கு கிடைக்கிற அந்த மரியாதைக்கு அது ஈடாகாது. அதனால வா, என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு சொன்னா நம்ம அகிட்டோப்பல் டு அபிசலாம். ஓகே, அபிசலாமோட மனசை மாத்த நிறைய பேசிட்டு இருக்காரு. ஸோ திஸ் இஸ் வாட் வி சி ஹியர். ஸோ வித் திஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அகிட்டோப்பல் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருந்தது, அகிட்டோப்பல் யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்சலாமோட மனசை மாத்த அவன் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்கிறதையும் பார்த்தோம். அதுதான் மெயினா இந்த பார்ட்ல நம்ம பார்த்துருக்கிறது. ஓகே, we shall continue in the third episode. Thank you for watching.